அங்கே கொண்டு போய் ஃப்ரெண்டை உட்கார வைக்கிறது, பேசுறது, ரொம்ப க்ளோஸு, தெரிஞ்சவர். அதே மாதிரி தான் சகோதரிகளுக்கும். யார் வேணாலும் இருக்கட்டும், அந்த ஹால் வரைக்கும் தான் அலவுடு. இந்த கூட்டு போய் கிச்சனில் உட்கார வச்சு பேசுறது, இந்த சர்ச்சிலேருந்து வந்த சிஸ்டருங்க நாங்கள்லாம் கிச்சனில் போய் சமைச்சிக்கிட்டே பேசணும், அங்கே தான் குடும்பம் உடையும். இந்த போய் உட்காந்து கணவனை பற்றின குறைய அங்கே சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு, உங்கள் குடும்பமான மொத்தம் சர்ச்சில் போயிடும். குடும்பத்தில் இங்கே பிரச்சனை இல்லாதவங்கன்னு யாருமே இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. யோபு குடும்பத்திலே பிரச்சனை இருந்துச்சு, அவருக்கே ஒரு பைத்தியக்காரி இருந்துச்சு. இல்லை, அவர் தான் சொன்னார், நான் சொல்ல. பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாயினார். அங்கேயே ஒரு பைத்தியம் இருந்திருக்க, அவ்வளோ பெரிய நீதிமானுக்கே ஒரு பைத்தியம் இருந்திருக்கு. நம்மளாம் ஏமாத்துறோம். நான் அப்படி தான் நினச்சிப்பேன். அவ்வளோ பெரிய நீதிமானுக்கே ஒரு பைத்தியம் வந்து மாட்டியிருக்கு. நம்மலாம் இருக்கோம், நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட பைத்தியம் வரும். அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயான்ட்டு பத்திரமா போயிடணும். கொண்டு போய் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது. அப்படியே எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாமியார் அப்படி தான் சும்மா இருக்காது, வாயை மூடிக்கிட்டு. சபையிலேருந்து வர யாராவது ஒருத்தர் உட்காந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட மொத்த கதையும் பேசுறது, மருமகளை பற்றி. அப்படியே மருமக அப்படித்தான், சபையிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அப்படியே கணவனை பற்றி பேசுறது. உங்கள் கணவனை பற்றி பேசுறது உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு அர்த்தம். நாளைக்கு நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சுக்கிறீங்க. அன்னைக்கு உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் கேப் இருக்குன்னு தெரிஞ்சாலே யார் வேணாலும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, எந்த பாம்பு வேணாலும் உள்ளே வரும். அல்லேலூயா. பல நேரங்களிலே இதுதான் நடைபெற்று கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உள்ளே வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பங்கள் பண்படுத்தப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை, வேலி எடுக்கப்பட்டு விட்டது. மனைவி நினச்சிக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன். இல்லை, முடியாது. டிசைன் அப்படி கிடையாது. பரலோகத்தோட டிசைன் அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணுங்கிறது டிசைன், அவ்வளோதான். இந்த டிசைனை மாற்ற முடியாது. ஏன், அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, யார் வேணாலும் செய்யலட்டும். கர்த்தர் நமக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி தான் கணவனுக்கும். எனக்கு என்ன, அது பண்ணி பிரச்சனை இல்லையா, எனக்கு சம்பாத்தியம் வருது, விட்டெறிஞ்சால் யார் வேணாலும் வருவாங்க, ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. கடைசியாக இது டிசைன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரச்சனைகள் வரும், திருப்பியும் சொல்கிறேன், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். சில நேரத்தில் இந்த கணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பாலும் கணவர்களுக்கு, இப்போது பெண்களுக்கும் அது தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, முந்தியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில், அப்பா அம்மா காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவர் தான் கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டு விளக்கை ஏற்ற வந்த மகாலட்சுமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்துவாக இருக்கும்போது முந்தியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் பண்ண பிறகுமே இவங்களுடைய மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ, ராங்காக பண்ணிட்டோமோ, இல்லையா, இதை கர்த்தர் ஒருவேளை வேறு யாரையாவது வச்சுருந்தாரோ இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். நான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிக்கலாம். நீங்கள் 10,000 தடவை யோசிக்கலாம், தப்பே கிடையாது. 40 நாள் உபவாச ஜபம் கூட போடுங்க, ஒரு தப்பு கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான், ஃபினிஷ். எனக்கு இந்த ஆதியாகமம் 2:15 வாசிக்கும் போது ஒரு காரியம் இருக்குது, வாசிங்க. ஆதியாகமம் 2:15 மன்னிக்கணும் 18 வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அடுத்து, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும். போதும், இப்போ பாருங்க, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் சொல்லிட்டாரா? அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அவர் என்ன செய்யணும்? ஏற்ற துணையை உண்டாக்கணும். அப்படி தானே உண்டாக்கணும்ல. ஆனால் அவர் எங்கே உண்டாக்குறாரு பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஏன் இவர் உண்டாக்காம ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன பண்றாரு? உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொன்றா கூட்டிட்டு வர்றார். ஆதாமுக்கிட்ட ஒவ்வொன்றையா கூட்டிட்டு வர்றார். எல்லாத்துக்கும் என்ன பேர் வைப்பான் என்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மிருகம் வருது, காட்டு மிருகம், நாட்டு மிருகம், உண்டாக்கின எல்லாவற்றையும் அந்த வசனம் சொல்லுது,
வெளியின் சகலவித மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவன பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அப்படி ஆயிற்று. எல்லாத்தையும் கொண்டு, ஏன் இவர் திடீர்னு உருவாக்காம வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், வேற ஒன்று செய்கிறார். கூட்டு வந்து பேர் வைக்க சொல்கிறார் எல்லாத்துக்கும். இப்படி பேர் வைப்பா, பேர் வை, பேர் வை. எதுக்காக இதை செஞ்சார் தெரியுமா? இப்போ ஆதாம்கிட்ட வந்த உடனே ஆதாம் எப்படி பேர் வைப்பான்? பேர் வைக்கும் போது, இப்போ நீங்கள் நானும் பேர் வைக்கும் போது எப்படி பேர் வைப்போம்? நாம் நீங்களும் பேர் இருந்தால் எப்படி பேர் வைப்போம்? பிள்ளையை பார்த்து பேர் வைப்போம். ஆண் பிள்ளை பிறந்தா அதுக்கு ஆண் பிள்ளை பேர் வைப்போம், பெண் பிள்ளை பிறந்தா அதுக்கு பெண் பிள்ளை பேர். அந்த பேர் வைக்கும் போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிலர் அப்பா பேர் வைப்பாங்க, சிலர் அம்மா பேர் வைப்பாங்க, சிலர் வந்து பைபிளில் உள்ள பேர் வைப்பாங்க, சிலர் கர்த்தர் சொன்னார்னு பேர் வைப்பாங்க. இப்படிலாம் பிள்ளை பிறந்த பிறகு நம்ம பேர் வைக்கிறோம்ல. ஆனால் ஆதாம் அப்படி பேர் வைக்க மாட்டான். ஆதாம் எப்படி பேர் வைப்பான்? வாசிங்க, 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இவன் எப்படி பேர் வைப்பானா, வெளியே பார்த்து பேர் வைக்க மாட்டான், கிரியேஷனை பார்த்து பேர் வைப்பான். எப்படி உருவாச்சுங்கிறத அவன் பார்ப்பான். மனுஷன்லேருந்து எடுத்திருக்காரு, எலும்புலேருந்து எடுத்திருக்காரு, சதையிலேருந்து செஞ்சுருக்கிறாரு. ஸோ கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறவன். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அத்தனை கிரியேஷனையும் கொண்டாடுறாரு, எல்லாத்தையும் கொண்டு வராரு, எல்லாத்தையும் பார்க்குறான். எந்த கிரியேஷனும் ஏவாளை போல் இல்லை. இவனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேஷன் ஒன்று கூட இல்லை. அதை யார் கண்டுபிடிக்கணும்? ஆதாம் கண்டுபிடிக்கணும். பார்க்குறான் எல்லா கிரியேஷனையும். ஆடை பார்க்குறான், மாடை பார்க்குறான், மனுஷியை பார்க்குறான், எல்லாத்தையும், ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் பார்க்குறான், கிரியேஷனை பார்க்குறான். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்குறான். அப்படியே பார்த்து 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 பேர் வச்சுட்டு இப்போ எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ கர்த்தர் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி, மனுஷியை உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஒன்று தெரியணும், கர்த்தர் இதுவரைக்கும் உண்டாக்கின எதுவுமே எனக்கு ஏற்றது இல்லை, இது எதுவுமே எனக்கு ஏற்றது இல்லைன்னு அவனுக்கு தெரியணும். இப்போ ஒன்று கொண்டாடுறாரு செஞ்சு, இதை பார்க்குறான். என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், இவள் மனுஷி என்று பெயரிடப்படுவாள். அதோட அர்த்தம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் பார்க்குறீங்க. அவர் கொண்டாந்தாரு, இவர் கொண்டாந்தாரு, அவர் ஒருத்தர் சொன்னார், சர்ச்சில் உள்ளவர் சொன்னார், எங்கள் சொந்தக்கார் சொன்னார், எத்தனை கொண்டாடுறாங்க, எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் கடைசியாக ஒன்று கல்யாணம் பண்ணுறீங்கல்ல, அதுதான் கர்த்தர் கொண்டு வந்தது. பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் பார்த்துருங்க, பண்ணிட்டீங்களா, அதோட அர்த்தம் என்ன? இதை கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையாக கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலாக இல்லாதவனு கூட பரவாயில்ல, இந்த ஸ்பிரிச்சுவலாக இல்லாதவன் இந்த லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுறான்ல, அவன்லாம் கூட பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் அதோடய இருந்துடுறான். அவன் நினச்சிக்கிறான் இதான் நமக்கு கொடுத்தது, நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சோம், நம்ம தான் கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க. நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்காமல, பண்ண பிறகு இவனுக்கு ஒரு டவுட் வருது. என்ன வருது தெரியுமா? ஒருவேளை தேவசுத்தம் இல்லையோ? அவனுக்கு தேவசித்தமே தெரியாது. நான் பிலீவருக்கு இவருக்கு தேவசித்தம்னு ஒன்று தெரியுது இல்லை, ராங்கா வேலை செய்யுது. இப்போ சொல்கிறாரு, ஒருவேளை பாஸ்டர் நமக்கு முதல்ல ஒரு சிஸ்டரை காட்டினாரே, அதுவா இருக்குமோ? அப்புறம் இவர் மைண்டில் இருக்கிற மாதிரியே, இந்த அம்மா மைண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு பிரசங்கியார் பேசுவார். ஐயோ, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு பேசினதாச்சே, ஒருவேளை இவர் தான் கர்த்தர் நியமித்ததோ, அவசரப்பட்டு விட்டோமோ? ஒரு அம்மா போய் பிரசங்கியாரை பார்த்து கேட்டுருச்சு, ஆண்டவர் உங்களை தான் காட்டுறாரு பாஸ்டர், உங்ககிட்ட போய் பேச சொன்னார், நீங்கள் தான் எனக்கு ஏற்ற துணைன்னு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கன்னு. அவர் சொன்னார், நான் ஜோம் பண்ண வேண்டாமா, நான் கேட்டே சொல்லிடுறேன். யார்? என் மனைவியை தான், இந்த உட்காந்துருக்காங்க. கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாடுறோன்னா, நான் நல்லா பாடுற ஆளுக்கு வாசிக்கிற ஆளை பார்த்தா ஏற்ற துணையாக தெரியும். நல்லா பிரசங்கம் பண்ணுறவருக்கு, நல்லா பைபிள் வாசிக்கிற அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணுறவரை பார்த்தா ஏற்ற துணையாக தெரியும். இந்த தாட்டெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததில்ல, பிசாசு. அந்த தாட்டு கொடுக்கறது பிசாசு. அது எப்படி ஆண்டவர் கொடுப்பார் அந்த தாட்டை? திருமணமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வேணால் யோசிச்சுக்கலாம், ஜெபம் பண்ணிக்கலாம். நீங்கள் கிதியோன் மாதிரி, ஆண்டவரே பனி வெளியே பெய்யட்டும், தோல் மேல் பெய்ய வேண்டாம், ஆண்டவரே தோல் மேலே பெய்யட்டும், வேற எங்கேயும் பெய்ய வேண்டாம், ஆண்டவரே வெளியே கூட பெய்ய வேண்டாம், உள்ளே பெய்யட்டும், ஏன் மேலே பெய்யட்டும், எவ்வளோ வேணால் கேட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஆச்சா, வேலை முடிஞ்சு, இதுக்கப்புறம் வேற பேச்சே
கிடையாது. யோசிக்கிறதுக்கே இடம் இல்லை. அவ்வளோதான். ஒருவேளை அந்த ஆராதிக்கிற அந்த சகோதரியா, அவன் பேசும்போதே சகோதரின்னு தான் கேட்பான். அந்த சிஸ்டராக இருக்குமோ, லூசு பையா எப்படி கேட்குறா பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உண்டாக்கி கொடுத்த உங்ககிட்ட எங்கிட்டையும் கொடுத்துட்டாரா, முடிஞ்சு வேலை, அவ்வளோதான். நான் நிறைய பசங்கிட்ட சொல்வேன், இந்த கல்யாணம் பண்ணுறேன் அப்படிமா, யோசிச்சு பண்ணுறாம்பேன், கேட்க மாட்டான். அவனுக்கு என்னென்னா, இவர் பண்ணிட்டாரு, ஜாலியாக இருக்கிறாரு, நம்மளை பண்ண விட மாட்டாரு. டே நான் பண்ணதுனால தான் சொல்கிறேன் வேணாண்டா, அவன் கேட்க மாட்டான். நம்ம சொல்கிறத அவன் நெகட்டிவாக எடுத்துக்கிறான். நம்ம அந்த பிள்ளைய பார்க்குறோம், அவனை 25 வயசில் நம்மளும் இப்படி தானே இருந்தோம், ஐயோ பாவம் நல்லா இருக்கிறானே, கொஞ்சம் 2-3 வருஷம் நிம்மதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னா கேட்க மாட்டான். அதில் வேறு இப்போ எங்கிட்ட வேறு புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அண்ணே வருகை வருதுண்ணே, அதுக்குள்ளேயே பண்ணிடணும்மா. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற பாடு பத்தாதுன்னு இந்த பாடு எதுக்கே, இன்னும் சீக்கிரம் வருகை வந்து மொத்தமாக போகலாண்டா, கேட்க மாட்டான். இல்லை நான் உபத்திரவத்தின் மத்தியில் தான் வருவேன். சரி வந்து தொலை, என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே ஒன்று என்ன பண்ண முடியும். நம்ம என்ன செய்கிறோம், கதவுக்கு முன்னாடி கதவை வச்சுட்டு இப்படி கை வச்சுட்டு நிற்கிறோம், போகாதுன்னு அடியில் புந்து உள்ளே போயிடுறான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் கதவை சாத்திடுது, தட்டுறான், திறங்க காப்பாற்றுங்க அதுக்கப்புறம் கதவை திறக்கப்படவே படாது. ஒருத்தன் 3 மாதம் கழிச்சு வரான், நானும் எவ்வளோ சொன்னேன் கேட்கல, பார்த்து பண்ணுவோண்டா, இல்லைண்ணே கர்த்தர் காட்டிட்டார். எப்படா காட்டினார், கனவுல வர, ஃபோட்டோவை பார்த்துட்டு பார்த்தா கனவுல அதானே வரும், வேற என்ன வரும் கனவுல. ஆண்டவர் எனக்கு என்னன்னா, கர்த்தருக்கு ஃபோட்டோ கொண்டு காட்டுறதானா வேலை. ஈசாக்குக்கே கர்த்தர் கூப்பிட்டு வரல, ஒரு ஊழியக்காரன் அனுப்பி விட்டாங்க, அங்கே கர்த்தர் காட்டினார், அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த ஆளே டெஸ்ட் வச்சு கூட்டிகிட்டு வரான். இவன் கர்த்தரையும் அனுப்புகிறான் இப்போ. ஏன்னா நம்ம கர்த்தர்ட்டோம்னா வேற வேசம் நம்ம பேச முடியாது பாருங்க. இவன் தான் சொல்கிறான் கர்த்தர்னு, அப்புறம் இவனே தான் சொல்கிறான் தேவ சித்தம் இல்லை போல தெரியல அப்படிங்கிறான். 3 மாதம் கழிச்சு வந்து சொன்னான், அண்ணே உங்கள் பேச்சை நான் கேட்காம அப்பயே போட்டு பர. இதே மாதிரி 100 பேர் வந்து அழுகுறானுங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அப்புறம் வந்து தலையில் அடிச்சுக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் வேலை ஃபினிஷ், மேட்ரு ஓவர். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு தடவை முடிச்சாச்சுன்னா முடிஞ்சிச்சு. சரி தேவசித்தம் இல்லாமல் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும், பண்ணிட்டல்ல நீ கடைசி வரைக்கும் காத்துரு, அதை சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒரு வேளை நீங்கள் தேவசித்தாமே பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க, நான் எல்லாமே 100% தேவசித்தோட பண்ணாங்கன்னு சொல்லலை, பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டோன்ட் வரி, அதை சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிச்சுக்கிட்டு போகணுன்னு மட்டும் நினைக்கவே கூடாது, அவ்வளோதான். மேபி ஆண்டவர் 1-2 காரணங்கள் இதில் சொல்லியிருக்கிறார், பைபிளில் சொல்லியிருக்கிறார். அந்த காரண முகாந்தரத்தினால் ஒழிய மிச்ச எந்த ஒரு காரியத்துக்கும் போகணும்னு செய்ய என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. இல்லைண்ணே இது எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வரல. சிலர்லாம் மினிஸ்ட்ரி பண்ணும்போது சொல்கிறான், இல்லைண்ணே அவசரப்பட்ட இன்றைக்கி பண்ணிட்டோம், இன்றைக்கி அந்த மினிஸ்ட்ரிக்கு அது ஒத்தே வரமாட்டேங்குது. ஒத்து வராது. இப்போ நான் ஒரு பையனுக்கு சொன்னேன், ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், அண்ணே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டேனே, லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், ஒரே உபத்திரவம்னே, இப்போ மினிஸ்ட்ரிக்கெலாம் வந்துட்டேன், அது மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வர மாட்டேன், இப்போ என்னென்ன செய்யணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எப்படிண்ணே என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். அவன் பாய் போட்டுக்கிட்டே போகிறான் சர்ச்சில், அது பின்னாடி சுருட்டிக்கிட்டே வருதான். இவன் வந்து பிரசங்கத்துக்கு ஏறினா மைக் ஆஃப் பண்ணி விட்டுட்டு தான், உள்ளே போய் கரண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுட்டு தான் பயங்கரமாக பயந்துடுறான். என்னடா பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஜெபம் பண்ணணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அந்த பையன்கிட்ட சொன்னேன், இப்போ நீ என்ன பவுல் மாதிரி பட்டணம் தூரம் அடிக்கப்பட போறியா, இல்லை. பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ உனக்கு வரப்போதா, இல்லை. உன்னை கல்லெறிய போகிறானா, இல்லை. 1 குறைய 40 அடிக்க போகிறானா, இல்லை. மொத்தத்துக்கும் சேர்த்து இதை கொடுத்துருக்கார் ஆண்டவர் வச்சுக்க, அவ்வளோத்தான். அவனுக்காவது ஊரா, உனக்கு ஒரே ஊர், போகிற இடத்துல அடிப்பாங்க, இது ஒரே ஆள் அடிக்கும். அவர் ரசித்து சிரிச்சாரா என்னன்னு பார்த்தேன் நான். அவ்வளோதான், மொத்தத்துக்கு சேர்த்தது ஒன்று தான். நான் எப்பவும் சொல்வேன், மோசே அவனை மாதிரி ஒரு கோவக்காரன் உலகத்தில் யாருமே இல்லை. பேசிட்டே இருக்கும்போது அடித்து கொண்டுடுவான், அடிக்க கூட மாட்டான், அடித்து என்ன பண்ணிடுவான், அடித்து கொன்னே போட்டுருவான் எகிப்தியனை. இப்போ இவனை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5.5 லட்சம் புருஷரை நடத்தணும், பெண்கள், ஒரு பெரிய நாட்டை நடத்தணும், ராஜாவாக மாற்றணும் இவனை. இப்போ இவனை நடத்தணும்னா அவனுக்கு ரொம்ப பொறுமை வேணும். என்ன பண்ணணும், இவனை மாற்றணுமே. அடுத்த 40 வருஷம் கர்த்தர் என்ன பண்ணார்,
ஆடு மேய்க்க விட்டாரா? உருவாக்குனாரா? ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரே ஒரு கல்யாணம். அவனை போல பூமியில் சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. 40 இயர்ஸ் ஒரு மேரேஜ், வேலை முடிஞ்சு. இவனை மாற்ற யாராலையும் முடியாது. அந்த ஒரு அம்மா போதும். நீ வாக்கில் வல்லவனா இரு, உன்னை திக்குவாயி மந்தனாவா அந்த அம்மா மாற்றுதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. ஒரு பாஸ்டர் கேட்டார், இந்த வசனத்துக்கு இதான் விளக்கமான்னு கேட்டார். ஆனால் உண்மை தான். சில நேரத்தில் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து நம்மளை அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? டே என்னடா நீ ஆடா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னா, நம்ம வீட்டில் தோசை பிஞ்சு வந்தால் தூக்கி அடிப்போம்ல. தோசை நடுவில் கொஞ்சம் பிஞ்சிருச்சுன்னா என்ன பிஞ்சு போயிருக்கு தோசை, எப்படியும் பிச்சு தான் சாப்பிட போகிறோம், முழுசாக சாப்பிட போகிறதில்ல. இது என்ன சாம்பார் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி என்ன சிக்கன் இல்லையா கேட்டோம்ல. அங்கே வாழைத்தண்டு போடுது, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா பார்க்குது நம்மளை, டே வாழைத்தண்டு திம்பியாடா. அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா. அடா பாவி, எப்படி இருந்த நீ எப்படி மாறிட்டியாடா. என்ன இப்படி சிரிக்கிறாரு? இல்லை நிஜம். நம்மளை மொத்தமாக மாற்றி பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட் மனைவி. நிஜம். ஆமாம். நீ எப்பேற்பட்ட கோவக்காரனா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பயங்கரமான ரவுடி ஊரில் வெட்டெடுத்து சுற்றிவான், மனைவியை பார்த்தா மட்டும் அப்படி அமைதியாக போவான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. போலீஸ்கார் இருக்கார்ல, எவனை போட்டு திருடெல்லாம் சாத்துறாருல, வீட்டுக்கு வரமே பாருங்கள் அந்த அம்மா அவரை போட்டு சாத்தம். அவர் அப்படியே சட்டையை மாட்டிட்டு, இப்போ எதுக்கு நீ கத்துற, நீ வெளியே எல்லாரும் கேட்க போகிறாங்க, அப்படியே அமைதியாக போகிற. பார்த்துருக்கீங்களா? ரவுடியாக இருக்கட்டும், போலீஸ்காரராக இருக்கட்டும், மோசை மாதிரி கோபக்காரனாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் காந்தி மாதிரி சாத்வீகமாக மாற்றுறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்குன்னா மனைவி மட்டும்தான். அந்த அம்மா அடிக்காது, உதைக்காது, ஒன்றும் செய்யாது. சில நேரத்தில் பேசாமையே திருத்தும். அதெல்லாம் அந்த அம்மா கிட்ட இருக்க மிகப்பெரியதான கிஃப்ட்டு. இவன் போய் ஏன் பேச மாட்டேற, ஏன் இப்படி உட்காந்துருக்க, அப்படியே பார்த்துட்ருக்கோம். இவன் இதுக்கப்புறம் இவனா 1980 யோசிப்பான், அன்னைக்கு என்ன பண்ணும், ஒருவேளை இன்னைக்கு எதாவது பண்ணிட்டோமா, அப்படியே யோசிச்சு கடைசி கதறி அப்படியே அதில் வேலை. சிலர் இருக்காங்க ஏன் அழுகுறாங்கன்னே தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? அதுவும் நைட்டு 11 மணிக்கு தான் அழ ஆரம்பிப்பாங்க. இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சவுண்டு வரும், முழிச்சிருவான். இப்படி பார்த்தா அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ இவன் பிரச்சனை என்னென்னா, தூங்கவும் முடியாது, உட்காந்துருக்கவும் முடியாது. உட்காந்து ஏன் அழுவுறேன்னு கேட்டால், நான் அழுவுறேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படிங்கோ. சரின்னு படுத்துட்டானா, நான் அழுவுறேன் படுத்து தூங்குறாப்பலங்கோ. இப்படியே அவனை உருட்டி மாற்றி எப்பேற்பட்ட ஆள். ஆஃபீஸ்லலாம் பார்த்தா அலறுவாங்க. அதனால தான் நிறைய ஆஃபீஸர்ஸு வீட்டில் இருக்கிற ஸ்டாஃபை வீட்டுக்கு வர விட மாட்டாங்க. இவனுடைய மொத்த மான மறுவாதியும் போயிடும். ஆஃபீஸில் போய் சொல்லலாம், இந்த ஆள் சும்மா தாண்டா இங்கே ஆடிக்கிட்டு இருக்காப்புல, வீட்டுக்கு போய் பார்த்தா தான் இந்த ஆளை பற்றி உனக்கு தெரியுமா. பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். நமக்கு ஆண்டவர் சிலதை கொடுத்தாருன்னா, அந்த ஏற்ற துணைன்னு இருக்குல்ல, நான் எப்பவும் சொல்லுவேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க. ஏற்ற துணைன்னா என்னென்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னல, இவ்வளோ விஷயங்கள் சொன்னல, அது 70% எந்து. இந்த ஆள் எப்பட்றா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்கல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆச்சு, 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் எப்படி சாந்த குணம் உள்ளவனா மாறி இருப்பேன்னு நீங்கள் பாருங்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், 3 ஜென்ரேஷன் பெண்களோட நான் பழகிறேன். முதல் ஜென்ரேஷன் எங்கள் அம்மா, 2வது ஜென்ரேஷன் என் மனைவி, 3வது ஜென்ரேஷன் என் மக. இந்த 3ஐயும் பார்க்குறேன். நீங்கள் என்ன மாதிரி ஒரு சாஃப்டால பார்க்கவே முடியாது வாழ்க்கையில், தெரியுமா உங்களுக்கு? நான் எங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறேன், என் மனைவிக்கும் என் பொண்ணுக்கும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் பஞ்சாயத்து நாட்டாமையாக மாறி 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 இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, எல்லாருக்கும் கவுன்சிலிங் பண்ணுறதுல ஒரு பெரிய கிராஜுவேட்டாக மாறிட்டே இருக்கேன். அதில் வேற என்ன அவங்க கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்பா, ஒரு காலத்தில் எங்கள் அம்மா, ஒய்ஃபு, என் மனைவி 3 பேரையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவேன் சாப்பிட. என்னைக்காது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு இட்லி போதும். அவங்க என் மனைவி இந்த காலத்தில் உள்ள ஆள் இல்லை, கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் அப்படிம்பாங்க.
இவன் இப்போ ஒன்றும் லேட்டஸ்ட் இல்லை, மோமோஸு அதுன்னு இன்னமும் இவளுங்க சொல்லுவாங்க. சரி 3 பேர் 3 வாங்கிக்கிட்டீங்க தானே, இவங்க சாப்பாட்டை இவங்க பார்க்க மாட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாள் வெளியே வரீங்க, ஏன் இன்றைக்கும் இட்லி திங்கிறீங்கன்னு இந்த அம்மா அந்த அம்மாவை கேட்குறது. உடனே அந்த அம்மா இந்த அம்மாவை, என்னத்தை ஃப்ரைட் ரைஸு என்னத்தை போட்டு கிளறானோ என்னத்தை கிண்டுறானோ. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவளை திட்டுவாங்க, என்னடி மொழுக்கு மொழுக்குன்னு இருக்குது, பார்க்கறதுக்கே பண்ணி இது மாதிரி இருக்கும்பாங்க. இந்த 3ஐயும் நடுவில் உட்காந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் பக்கம் பேசினாலும் நம்ம பக்கம் திட்டுவாங்க. இப்படி நிறைய பிரமாணங்களை இந்த மாதிரி, இது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி 365 × 24 யோசித்து பாருங்கள். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஏற்ற துணைனா என்ன. நம்ம பல நேரத்தில் இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏற்ற துணைனா என்னன்னு சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நான் தானே பேசினேன், நீங்கள் பேசுங்க. ஏற்ற துணைனா என்ன? எனக்கு ஏற்ற மாதிரி அவர் துணை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் பொருத்தமாக போகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏற்ற துணைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நினைக்கிற மாதிரியே அவரும் நினைக்கிறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நான் என்ன விரும்புகிறேனோ அவங்க செய்கிறாங்க. அது எப்படி ஏற்ற துணை ஆகும்? இதுதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இது ஏற்ற துணை ஆகாது. ஏன்னா கணவன் மண், மனைவி எலும்பு. மேடே ரா மெட்டீரியலே வேறு ரா மெட்டீரியல். 2 பேர் ப்ரிப்பரேஷனே ரா மெட்டீரியல் வேறு. இவர் ஆண்களுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்களுடைய உடல் அமைப்பு வேறு, மைண்ட் செட் வேறு. ஆண்கள் மைண்ட் செட் வேறு, பெண்கள் மைண்ட் செட் வேறு, எல்லாமே வெவ்வேறு, 100% வெவ்வேறு. அப்போ ஏற்ற துணைனா என்ன? 2 வெவ்வேறு இருக்குது. 2 ஏற்ற துணைனா என்ன? இப்போது கப்புக்கு ஏற்ற துணை என்னது? சாசர். ஆனால் கப்பும் சாசரும் ஒரே மாதிரி இருக்காது, 2 ஒரே மாதிரி இருக்காது. இது வெர்டிக்கலாக இருக்கும், இது ஸ்பெரிக்கலாக இருக்கும், இப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இது தட்டையாக இருக்கும், இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். எதை வேணால் எடுத்துக்கோங்க. நெட்டு போல்ட் இருக்குது, 2 ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு வேலை செய்ய முடியும். ஆனால் நெட்டு வேறு மாதிரி இருக்கும், போல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். 2மே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் இது 2ம் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். அந்த வேலைக்கு பேர் தான் ஏற்ற துணை. நெட்டும் போல்ட்டும் ஒரு மறையில் ஏறும், காஃபியும் சாசரும் கப்பும் சாசரும் ஒரு இடத்துல அப்படி அமையும், ஆனால் வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அப்படி தான். இப்போ பேண்ட் இருக்குது, ஷர்ட் இருக்குது, பேண்ட்டோட அமைப்பு வேறு, ஷர்ட்டோட அமைப்பு வேறு, 2ம் சேரணும். கிளாத்தே வெவ்வேறு கிளாத்து. ஷர்ட்டு கிளாத்தில் பேண்ட்டு போட முடியாது, பேண்ட்டு கிளாத்தில் சட்டை போட முடியாது, வேர்த்து ஊற்றும். அதுவே ஷர்ட்டு கிளாத்தில் பேண்ட்டை போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? வெவ்வேறு இருக்குது, வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது 2ம் சேர்ந்து ஒரு வேலை செய்யும். அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. பரலோகம் இந்த பூமியில் அனுப்பும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பாது. அப்படின்னா ஏற்ற துணைனா ஒரு ஆணும் தான் ஏற்ற துணை. 2 பேரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கண்ணு மூக்கு முடி அமைப்பு எல்லாம். அது ஏற்ற துணையாக இருக்காது. ஆணுடைய சரீரம் வேறு, பெண்ணுடைய சரீரம் வேறு. ஆணும் பெண்ணும் இருந்தால் தான் ஏற்ற துணை. இரவு பகல், இரவு நல்ல இருட்டாக இருக்கும், பகல் வெளிச்சமாக இருக்கும், 2 சேர்ந்தால் தான் ஒரு நாள் இல்லையா? முழுக்க வெளிச்சமாகவே இருந்தால் எப்படி ஒரு நாள் ஆகும்? 2ம் சேரணும், 2ம் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ உனக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மாவை மாற்ற நினைக்கிற, அந்த அம்மா அவருக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்ற நினைக்குது. 2 பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக இதிலேயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சாச்சு. எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவர் மாறணும். மாறவே மாட்டாது, மாற முடியாது, டிசைன் வேறு. அப்படியே அவங்க மாறின மாதிரி செஞ்சாலும் யாரோ ஒருத்தருடைய யூனிக்னஸ் போயிடும், அவங்களுடைய தனிப்பட்ட காரியம் என்ன செஞ்சிடும்? போயிடும். 2 பேரும் சேருவாங்க, 2 பேரும் சேர்ந்து தேவ சித்தத்தை பூமியில் செய்வாங்க. ஒரு ஆபிரகாமும் ஒரு சாராளும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை கொண்டு வருவார்கள். அதுதான் தேவ சித்தம். அந்த வேலைக்கு தான் கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறார். இப்போ ஆதாம் பண்படுத்த பாதுகாக்க இருக்குல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் என்பது வெறும் மரம் செடி கொடியை மட்டும் பாதுகாப்பதல்ல, அவன் பாதுகாக்க வேண்டியது ஏவாளையும் சேர்த்து. ஏவாளை எங்கே தான் இருக்கிறாங்க? தோட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. பாம்பு பழத்துக்கிட்ட பேசலை, பாம்பு ஏவாள்கிட்ட தான் பேசிச்சு. இவன் எதை தடுத்துருக்கணும் தெரியுமா? ஏவாள்கிட்ட பேச விடாமல் தடுத்துருக்கணும். இன்றைக்கி பல நேரத்தில் நாம் குடும்பத்தை பார்க்குறோன்னு சொல்கிறோமே, குடும்பத்தில் நல்ல வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், பொருள் வாங்கணும், நகை சேர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைங்கள் எதிர்காலம் எல்லாம் பார்க்குறோமே, முதல்ல ஏவாளை பார்க்கணும், ஆதாமை பார்க்கணும்.
இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்தாதான், ஏற்ற துணையாக இருந்தாதான் தோட்டம் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். இதில் ஒருத்தர் பாம்புக்கிட்ட பேசினாலும் தோட்டம் போயிடும். இன்றைக்கி நம்ம ஏவாளுக்கும் நமக்கே ஏற்ற துணை இல்லைன்னு நினச்சிட்டோம். இது செட் ஆகாது, இது சரி வராது, இது வாழ்க்கைக்கு ஒத்து போகாது, இது எனக்கு இதுக்கு ஒத்து வராது அப்படின்னு இந்த கான்வர்சேஷனே 30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கான்வர்சேஷன்லேயே 35 வருஷம் போயிடுச்சு. ஒரு 52-60 வயசு ரிட்டையர் ஆன பிறகு தாத்தா பாட்டிகிட்ட உட்காந்து பேரங்க பேசும்போது தாத்தா பாட்டி பாருங்கள் உண்மையெல்லாம் பேசுவாங்க. எப்படியோப்பா வாழ்க்கை அப்படி ஓடிருச்சு அப்படிம்பாங்க. சந்தோஷமாக போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஓடிருச்சே. பாட்டி சொல்லுவாங்க, உன் தாத்தாவோட இத்தனை வருஷம் என்ன தவிர வேறு யாருமே இருக்க முடியாதும்பாங்க. அந்த அம்மா இருந்திருக்கே, இருக்கணுமேனு இருந்திருக்கே இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? அப்படித்தான் இத்தனை வருஷம் வாழ்க்கை ஓடி இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் எதில் வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க? இவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி இவங்க. பெரும்பாலும் ஆண்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்களை மாற்றிடுவாங்க, மேல் டாமினேஷன் அப்படியே மாற்றிடுவாங்க. ஒரு சில பெண்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்களை மாற்றிடுவாங்க. ஃபெமினிஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறாங்கல்ல, உங்கள் அப்பா வந்த பிறகு நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகவே இல்லை, உங்கள் அப்பா என்னை போகக்கூடாது சொல்லிட்டார் அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணோம். சில நேரத்தில் வீட்டில் மாமியார் கம்மக்கூட, இவன் வந்து என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டா, அவனை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இவங்க ஃபேமிலியே இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க, இல்லை இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த கான்வர்சேஷன்லேயே மொத்த லைஃப்பும் ஓடிடுச்சு. இதில் இவங்க எங்கே காடோடைய பர்பஸ், கர்த்தர் என்ன கொண்டு வந்தார், எதுக்கு எங்களை இணைச்சாரு, எங்கள் மூலமா என்ன செய்ய விரும்பினார், பரலோகத்தினுடைய திட்டம் என்னங்கிறதே தெரிஞ்சுக்காமே போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? ஆதாம் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான். கடைசி வரைக்கும் அவனை வச்சு எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஆபிரகாமை கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. கூட்டிகிட்டு வந்து கானானுக்கு கொண்டு வந்து அவனை வழியாக செய்ய வேண்டியிருக்கு. ஆதாம் வழியாக செய்ய வேண்டியது இப்போ யார் வழியாக வந்திருக்குது? ஆபிரகாம் வழியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதனால தான் மத்திய ஆரம்பிக்கும் போது ஆதாம்லேருந்து ஆரம்பிக்காது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பிளான் போச்சு, தோட்டத்தை விட்டு போயாச்சு, குடும்பத்தை விட்டு போயாச்சு, கர்த்தர் வச்ச ஹெவன்லி பிளான் மொத்தம் போயிடுச்சு. இப்போ இங்கே ஆபிரகாமுக்கு அது புரிஞ்சிடுச்சு. அதனால தான் அவன் சொல்கிறான், தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தருவார் என்று காத்திருந்தான். வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறந்ததாக சொல்லப்படுது. ஒரு குடும்பத்தில் கர்த்தர் ஸ்பிரிச்சுவலி நம்ம மேலே என்ன பிளான் வச்சுருக்காருன்னு பார்க்கணும். அந்த அம்மா கிட்ட என்ன குறை இருக்குது, இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுது, இவர் என்ன தப்பு பண்ணுறாரு, இந்த அம்மாவை சந்தேகப்படுது, அந்த ஐயாவை சந்தேகப்படுறது, இப்படியே குடும்பத்தை 25 வருஷம் ஓட்டி முடிச்சாச்சு. இந்த அம்மா பின்னாடி அவரு, அந்த அம்மா பின்னாடி இவங்க, இப்படியே மாறி மாறி குற்றப்படுத்தி இவங்க செய்ய வேண்டிய காட்ஸ் பிளானையே செய்யலை. உட்காந்து கல்யாணம் ஆன உடனே பேசணும், எதுக்கு நம்மளை இணைச்சிருக்கிறாரு. 2 பேரும் ஆப்போசிட்டாக கூட இருப்பீங்க. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருப்பீங்க, வந்திருக்கிறது பியூர் வெஜிடேரியனாக இருக்கும். நீங்கள் படபடன்னு பேசுகிற ஆளாக இருக்கும், அது வந்தது சுத்தமாக பேசாததாக இருக்கும். 1000 வார்த்தை பேசினா தான் ஒரு வார்த்தை பேசுவோம். சில ஆண்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, மொத்தம் பேசி முடித்த பிறகு கடைசியாக அப்படின்ட்டு இருந்துச்சு போவாப்பில். அந்த அம்மா நினைக்கும், இவ்வளோ பேசினதுக்கு இவ்வளோ தானான்னு. அது அவர் சுபாவம், அவ்வளோதான். சில சகோதரிமார்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கோம், ஒன்றும் தெரியாததுக்கு. நாம் நினச்சிக்கிறோம், சே ஒன்றும் தெரியாததை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, உனக்கு அதுதான் நல்லது. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சதை கல்யாணம் பண்ணாங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்க, அது உங்களுக்கு ஆபத்து. எவ்வளோ பணம் வந்திருக்குது, எவ்வளோ எஸ்எம்எஸ் வந்திருக்குது, எங்கெங்கெல்லாம் பணம் வச்சுருக்கீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது, உங்களுக்கு இருக்கிற குறை நல்லது, அவங்களுக்கு இருக்கிற குறை நல்லது. இதனோட சேர்ந்து குடும்பம் ஓடணும். ஒன்று மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும், எங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்பி இருக்கிறார், எங்கள் மூலமாக ஏதோ கர்த்தர் இந்த பூமியில் செய்ய போகிறார். அதுக்காகத்தான் நாங்கள் இணைக்கப்பட்டோம். இந்த குறையை பார்க்கறதை நிறுத்திட்டு தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் எங்களை வைத்தார். இந்த பிளான் எதுக்கு ஆண்டவர், இந்த தோட்டம் எதுக்கு, இந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கணும், இந்த ஜீவ விருட்சத்துக்கு பின்னாடி இருக்கிற பிளான் என்ன, அதை ஒவ்வொன்றா ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அப்போ ஆதாமுக்கு தெரியும், இந்த ஆதாம் ஏவாள் வழியாகத்தான் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. இந்த பிளான் அவனுக்கு அப்போ புரியும். ஓ, நான் பரலோகத்துக்காக உண்டாக்கப்பட்டவன், நானும் ஏவாளும் சேர்ந்து பரலோகத்துக்கு இங்கேருந்து பிள்ளைகளை கொடுத்து அனுப்ப வேண்டியவர்கள், மிகப்பெரிய பிளான் எங்கள் மேலே இருக்குன்னு அவன் புரிஞ்சிருச்சுன்னா அவன் பழத்தை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டான். இன்றைக்கி நிறைய பேர் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இன்னும் சரி, அது ஆபிரகாமுக்கு 100 வயசாகட்டும், சாராளுக்கு 90 ஆகட்டும், இப்போ தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட சரி, ஆண்டவரே எதுக்காக இணைச்சிங்க, எதுக்காக எங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்க, நாங்கள் ஏன் இணைக்கப்பட்டோம், இந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றணும் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் மாறாதவர்கள் மாறுவார்கள். ஏன்னா நீங்கள் இப்படி போக 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 அது மாறாமையே பிசாசு வச்சுக்கிறான், அதை மாற்றாமையே வச்சுக்கிறான். ஏன்னா இதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் பிளானை செய்ய விடாமே பார்த்துக்கிட்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை ஏன் இணைச்சிருக்கீங்க? அது ஆப்போசிட்டில் இருக்கிறது நான் பிலீவராகவே இருக்கட்டும், ஆயிடுச்சு கல்யாணம், நான் பிலீவராகவே இருக்கட்டும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பிலீவராக பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. கர்த்தர் அதை சரி பண்ணி உங்கள் மூலமாக மீண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை. செகண்ட் சான்ஸ்னு வாங்காதவங்க யாருமே இல்லை. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க, செகண்ட் சான்ஸ்னால் இன்னொரு கல்யாணம் இல்லை, தப்பாக எடுத்துறாதிய. இதை ஆண்டவர் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார், அவர் எதையும் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஏந்திரிப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், மனைவி இன்னும் ஆண்டவருக்குள்ளே வராமல் இருந்தால், பிள்ளைகள் இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், பேசிக். முதல்ல கர்த்தர், ரெண்டாவது ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இன்னொரு பார்ட் உங்கள் மேல் வச்ச தேவ திட்டம். அது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. உங்கள் மேலே வச்ச தேவ திட்டமும் உங்கள் ஃபேமிலியும் இணைஞ்சு ஒரு வேலையை செய்வீங்க. ஸோ நாம் இந்த பூமியில் இருக்கிற குடும்பத்தை பத்திரமா வச்சா பரலோகத்தின் திட்டம் சரியாய் நடக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், உபத்திரவம் இப்படியே போயிட்டுருக்காண்டவரே, அதுக்கு நான் தான் காரணம், ஒருவேளை தேவசத்தை இல்லாமல் பண்ணிட்டேன், ஒருவேளை உண்மை அறியாத புறஜாதியாரை பண்ணிட்டேன், ஆண்டவர் சொல்லியும் கேட்காம நான் பண்ணிட்டேன், எத்தனை காரணங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். என்ன விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் இந்த பூமிக்கு வெறுமனே வரல, நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வெறுமனே வரவில்லை, நீங்கள் தேவனுக்குள்ளே ஏதோ சும்மா வரவில்லை, ஒரு காட்ஸ் பிளானோடு கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். உங்கள் மேலே உள்ளதை வச்சு கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார், அதை ஓடி முடிச்சிருவார். சிம்சோன் ஒருவேளை தவறு செய்திருந்தாலும் மீண்டும் முடியை முளைக்க பண்ணி அவன் திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீது விழுந்து போனவனாக இருந்தாலும் மீண்டும் அவன் கூடாரத்தை எழுப்பித்து கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, என் மேல் வைத்த உம்முடைய திட்டம், என்னை கொண்டு நீர் செய்ய நினைக்கிற காரியங்கள் எதற்கும் நான் தடையாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் உம்முடைய பாதப்படியில் தருகிறேன், என் குடும்பத்தை தருகிறேன். நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, எதற்காக எனக்கு இந்த கணவன் மனைவி இந்த பிள்ளைகள் நீ தந்தீரோ அதை நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்ட ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தந்த நல்ல குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்பவுமே தீமை செய்யவே மாட்டீர். ஆண்டவரே, நீர் ஒருவேளை எங்கள் கண்களுக்கு முன்பாக வனாந்தரமாய் தெரிந்தாலும் அந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு நீர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பதுக்காக தான் எங்களை வச்சிங்க. ஆண்டவரே, எங்களை மாத்திரத்துக்காக தான் அந்த வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போனீங்க. ஆனால் மன்னாவையும் தண்ணியும் தொடர்ந்து போஷித்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் சீக்கிரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றிடுவீங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னும் நான் என்ன மாற வேண்டியிருக்கு ஆண்டவரே, நான் இன்னும் என்ன திருந்த வேண்டியிருக்கு, இன்னும் என்னக்குள்ளே நீர் விரும்பாத காரியங்கள் என்ன இருக்குது, எல்லாத்தையும் மாற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா.
நான் மாற மாற என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறும். நான் மாற மாற என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் சரியாகும். நான் சரியாயிட்டா எல்லாமே சரியாயிரும். ஆண்டவரே, நான் மாற எனக்கு கிருபை பாராட்டும். ஒப்பு கொடுப்பீங்களா தேவ சமூகத்தில்? கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய், ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறட்டும். பிரிந்திருக்கிறவர்களெல்லாம் இணையட்டும். இந்த திட்டம் தெரியாமல் பிரிஞ்சு வந்தவங்க, இதை புரிஞ்சிக்காம கணவன் வேணாம் மனைவி வேணான்னு சொன்னவங்க மீண்டும் ஒப்புரவாகட்டும். எப்பேற்பட்ட பார்வோனையும் எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். எந்த சவுலையும் பவுலாய் மாற்றவுமால் முடியும் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.